ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அந்த ஃபோட்டோ பார்த்து என்னடா இப்படி ஒரு டாபிக் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பகல்காம் அட்டாக்லேருந்தே வந்து இந்தியா விசஸ் பாகிஸ்தானுங்கிற மாதிரி தான் வந்து எதில் பார்த்தாலும் நியூஸு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, குறிப்பிட்ட மதத்தை வந்து நம்ம வந்து தப்பாக பேச வைக்கிறது அது வந்து கூடாது. ஆனால் எல்லோரும் நம்ம சமமாக இருக்கலாம், ஓகேங்களா? நம்ம இந்தியர்கள், அதை விட நம்ம எல்லாருமே மக்கள் தான், சரிங்களா? அதனால் வந்து எங்கள் வீட்டில் பாருங்கள், பைபிள் இருக்குது, கந்தசஷ்டி கவசம் இருக்குது, நம்ம குரான் வந்து படிக்கிறோம். ஸோ வந்து மக்கள் இனிமேலாவது வந்து திருந்துங்க. இந்த தேவையில்லாமல் இந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த திருமாவளவன், இந்த சீமானெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை எரிச்சல் ஊட்டுற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம எல்லாருமே வந்து ஒற்றுமையாக தான் இருக்கோம். பட் இந்த சில என்ன சொல்கிறது, சில கேடுகெட்ட அரசியல்வாதிகள், சில கேடுகெட்ட மக்கள்னால தான் வந்து இந்த சண்டையே வருது, ஓகேங்களா? ஸோ குறிப்பிட்ட மதம், எந்த மதமும் எல்லா மதமும் நம்ம ஏற்றுக்கிறோம். ஸோ குறிப்பிட்ட மதத்தை வந்து தப்பாக பேசாதீங்க, ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த இடையில சில பேர் பண்ணுறதுனால தான் இத்தனை பிரச்சனையும்